தெரியல எனக்கு. போட்டியிட மாட்டேன்னு சொன்னது காரணம் வந்து தலைவர், மாநில தலைவர் முடிவெடுப்பான்னு சொல்லியிருக்கேன். போட்டியிட மாட்டேன் என்று சொல்லும்போது எந்தெந்த தொகுதியில் நிற்கிறான்னு எனக்கு தெரியாது. நிற்கும் போது அதை வந்து அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக நான் போட்டியிடுவதை விட பிறரை வெற்றி பெற செய்வது என்ற சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். கிடைக்கிற வாய்ப்பு நான் ஏற்கனவே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன். என்னுடன் பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கேன். அரசியல் விட்டு விலகினா இங்கே உங்கள்கிட்ட அரசியல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க அங்க இருக்கிறனால எனக்கு கேட்டுட்டே இருக்கேன் தலைவா. நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து மாநில தலைவர் சொல்லி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்க. நீங்க போய் சொல்லுங்க, திருப்பி என்ன கேட்க கூடாது. அவர் நிலைப்பாடு அவரை போய் கேட்கணுங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து இவ்வளவு பேர்ல மைக்க வச்சு விஜய் நிக்க வச்சு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க கூடாது. நான் அவருக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் பாஸ். அவரை கொண்டு நிக்க வச்சு பேச சொல்லுங்க. கண்டிப்பா வேணுங்க. அரசியல் பற்று இருக்கணும். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. என்ன அவங்க கொள்கை, என்ன கருத்துன்னு சொல்றது தான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம்.